Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம அட்மிஷனை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே நம்ம ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோட வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியோட வேக்கன்சிஸ் நமக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. பார்த்திங்க அப்படின்னா 1731 வேக்கன்சிஸ் நமக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது நோட்டிஃபிகேஷன் விடும்போது இவ்வளோ வேக்கன்சிஸ் வரும். ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணும்போது அடன்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணி மொத்தமாக 2000+ வேக்கன்சிஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. நம்ம இதை முன்னாடியே சொல்லியிருந்தோம். 2000+ வேக்கன்சிஸ் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் இருக்குது, அதை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ நிறைய பேர் அவ்வளோலாம் இல்லையே, ஆனுவல் பேனரில் 200 சம்திங் தானே கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியலாகவே பட்ஜெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ்னு சொல்லிட்டாங்க. முதுகலை ஆசிரியர்கள் 1721 வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான வேக்கன்சிஸுமே நிறையா இருக்குது. அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. படிக்கிறவங்க கண்டினியூவாக படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். கேப் விட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. காம்படிஷன் ரொம்ப 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 அதிகம். நமக்கு சிலபஸும் நியூவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே புதுசாக படிக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சில நியூ யூனிட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே புதுசாக படிக்கிற மாதிரி தான். அதனால் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு 2026 எலெக்ஷன் வருது. கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் போடுவாங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு 2000 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நமக்கு பெருசாக வேக்கன்சிஸ் இருக்காது. அதனால் இப்போவே இந்த வேக்கன்சிஸ் இருக்கும்போதே யூஸ் பண்ணி கிளியர் பண்ணி உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃபே எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களை பார்க்குற விதமே மாறும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அது நமக்கு இந்த இயரில் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே எக்ஸாம் கண்டிப்பாக நடத்துவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ரிவிஷன் திரும்ப பண்ணுங்கள். டெஸ்டஸ் நிறைய எழுதி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.